Hi friends, welcome to cookhousesamyal. வாங்க இன்னைக்கு கேரட் அல்வா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் சூடானதும் 2 இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவிலான நெய் இதில் சேர்த்துடலாம். நெய் சூடானதும் நான் 15 முந்திரி பருப்புகளை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இது கூடவே 15 பாதாம் பருப்புகளும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் பொன்னிறம் ஆகும் வரை வறுத்துக்கலாம். நான் ரொம்ப லாங் டைம் என்னால் வீடியோ போட முடியல. ஆனாலும் அந்த டைம்லேயும் எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னோட நன்றி. காரணம் பார்த்திங்கன்னா நான் பெங்களூர்லேருந்து ஹைதராபாத்துக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கோம். அதனால தான் வீடியோக்களை என்னால் உடனே போட முடியல. மேற்கொண்டு நம்ம ஹைதராபாத் ரெசிபீஸையும் நம்ம வீடியோவில் கண்டினியூ பார்க்கலாம். பொன்னிறமாக ஆகப்பட்ட பருப்புகளை எடுத்துட்டு அதே நெய்யில் 2 ஏலக்காவை சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 கப் அளவிலான கேரட் சேர்த்துக்கலாம். துருவிய கேரட் நான் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கேரட்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இது ஒரு 6 கவுண்ட் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு 300லேருந்து 400 கிராம் வரையும் இந்த கேரட் இருக்கும். கேரட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம், விட்டமின் கே, ஏ, சி அப்படின்னு சொல்லி, அது கூட பொட்டாசியம், பீட்டா-carotene, புரோட்டீன், ஃபைபர் அப்படின்னு சொல்லி நிறைய சத்துக்கள் கிடைக்குது. இதில் கால்சியமும் விட்டமின் கேவும் இருக்கிறதுனால நம்மளோட பற்களுக்கும் எலும்புக்கும் நிறைய சக்தி கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின் நல்ல ஒரு ஷைனிங்காகவும் நம்மளோட கண் பார்வைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த கேரட்டை சேர்த்துனதுக்கப்புறம் 2லிருந்து 3 நிமிடம் வரை மிதமான சூட்டில் இதை நம்ம வறுத்துக்கலாம். ரெண்டுலேருந்து 3 நிமிஷங்கள் ஆனதுக்கு பிறகு இதில் இது ஆப்ஷன். குங்குமப்பூ நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவிலான பால் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுடலாம். இது கேரட் அல்வாவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்சஸை கொடுக்கும். அது கலர் பிடிக்காதவங்க நேச்சுரலான கேரட் கலரே நம்ம எடுத்துக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் போல் கேரட் வறுபட்டிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவு கேரட்டுக்கு 2.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். தண்ணி கலக்காத பால் நான் எடுத்திருக்கேன். பாலில் பார்த்திங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் பி, பொட்டாசியம் அண்ட் விட்டமின் டி அப்படின்னு சொல்லி நிறைய சத்துக்கள் கிடைக்கிறது. இது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோட்டீனும் நமக்கு கிடைக்கிது. இதனாலேயே பார்த்திங்கன்னா போனுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஹெல்தி வெயிட்டை நம்ம மெயின்டைன் பண்ணவும் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். பால் சேர்த்ததுக்கப்புறம் மிதமான சூட்டில் இதை நீங்கள் வேக வச்சுக்கோங்க. பால் நிறைய போனாலும் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். பால் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு பச்சை வாசனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம குங்குமப்பூ கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மிதமான சூட்டில் பாலை நம்ம இது போல் கொதிக்க விட்டுடலாம். கொதிக்கும் பொழுது அப்பப்போ கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். நீங்கள் வேகமாக வச்சும் இதை நம்ம செய்ய முடியாது. பால் பொங்கி கீழெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் மிதமான சூட்லேயே இதை செஞ்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாலெல்லாம் நல்லா சுண்டியும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது சுவைக்கு ஏற்ப கூட்டவோ குறையவோ செஞ்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த சர்க்கரையை சேர்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வேக விட்டுடலாம். இந்த சர்க்கரையும் பாலும் கேரட்டும் கலந்து நமக்கு ஒரு சுவையை கொடுக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துறோம்.
பாருங்கள் எல்லாத்தையும் வந்து சேர்த்து கலந்து நம்ம வேக வச்சு நல்லாவே வந்து சுண்டி வந்திருக்கு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து ஒரு சுலபமான மெத்தடு தான். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரையும் நீங்கள் கொடுத்த ஆதரவு போலவே இதற்கு மேலேயும் உங்கள்கிட்டருந்து உங்களோட ஆதரவை நான் வந்து எதிர்பார்க்குறேன். இதில் நம்ம ஆல்ரெடி சேர்த்து வச்சுருந்த இந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் இதில் வந்து சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். கடைசியாக வந்து சுவைக்காக கொஞ்சோண்டு நெய் வந்து சேர்த்துட்டு கலந்துக்கலாம். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கேரட் அல்வா வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. Eat healthy, be healthy. Thanks for watching my channel.